ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியான அந்த நியூஸ் என்னங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் அஜித்குமார். இவருடைய தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று காலமானார். இவருடைய தாயார் காலமானதை அடுத்து இப்போ வரைக்கும் நிறைய திரைப்பிரபலங்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. அதோடு அஜித் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார். பொதுமக்கள் யாருமே இதில் எதுவும் பண்ண வேண்டாம், இது குடும்பத்தில் நடந்த சோகம், அதனால் இது குடும்பத்துக்குள்ளேயே அமைதியான முறையில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் வைத்திருந்தார். அதுக்கு இணங்க முக்கியமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரசிகர்கள் யாரும் இல்லாமல் அமைதியான முறையில் அவங்களுடைய குடும்பத்தில் இவங்களுடைய காரியங்களானது நடந்துட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு ஹாட் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அது என்னன்னா, நடிகர் அஜித்குமாருடைய அம்மாவுடைய இறுதி சடங்கில் விஜய் அவர்களுடைய மனைவி கலந்துக்கிட்டதாகவும், அதோடு சங்கீதா அவர்கள் ஷாலினியை கைப்பிடித்து அழுததாகவும் ஒரு நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. வெளியான இந்த நியூஸ் தான் தற்போது ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கிறது சமீப காலமாக தெரிய வந்தது. அதோடு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் அப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது யாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறுப்பேற்ற விழாவில் கலந்து கொள்ளலை. அதுக்கு ரிப்ளேவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சமூக வலைத்தளங்களில் எதுவும் தெரிவிக்கலை. இந்த ஒரு சூழ்நிலையில் அஜித்தினுடைய அம்மாவுடைய இறுதி சடங்குக்கு வந்ததாக தாள்கள் இப்போ காட்டு தீ போல வேகமாக பரவிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்தாங்களா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரல. ஆனால் அவங்க வந்ததாக தாள்கள் மட்டும் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி நடிகர் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் ரசிகர்களாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க நல்ல நண்பர்களாக இப்போ வரையும் இருக்கிறாங்க. அதுவும் குடும்ப நண்பர்களாக இருக்கிறாங்க. அதோடு ஷாலினி அவர்களும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் நெருங்கிய தோழிகளாக இப்போ வரையும் இருக்கிறாங்களா. அந்த ஒரு காரணத்துக்காக சங்கீதா அவர்கள் வந்ததாக ஒரு தாள்களானது கசிந்திருக்கு. ஸோ அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக வீடியோவும் தாள்களும் இன்னும் வெளியாகலை. ஆனால் நம்பகத்தவங்க வட்டாரங்கள்லேருந்து இந்த தாள்கள் கசிந்திருக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அஜித்துடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த தாயின் கதை தான் இவருடைய மறைவுக்கு பின்னாடி இப்போ வைரலாயிட்டிருக்கு. ஸோ இந்த தாயுடைய கதையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், வாங்க இந்த தாயுடைய கதையை தெரிஞ்சுக்குங்க. நடிகர் அஜித்குமாருடைய தாயார் மோகினி மணி காலமான செய்தி ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஆழ்த்தியிருக்கு. சமூக வலைத்தளங்கள் முழுவதும் அஜித்துக்கு இப்போ வரைக்கும் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய பதிவுகள் குவிந்து வரக்கூடிய நிலையில் பலரும் தற்போது ஒரு விஷயத்தை தேடி வராங்க. அஜித்தின் தாயார் மோகினி மணி யார் என்பது தான் அந்த பெரிய கேள்வி. திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஜித் தனது குடும்பத்தை எப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே இல்லை. அதனால் அவரது பெற்றோர்கள் பற்றிய தாள்களும் ரசிகர்களுக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அஜித்தின் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்த்தால் அவரது வெற்றிக்கு பின்னால் அமைதியாக இருந்த மிகப்பெரிய சக்திகளில் ஒருவர் தான் அவருடைய தாயார் மோகினிமணி என்பது தெரிய வருது. அஜித்தின் அம்மா மோகினிமணி மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரது குடும்பம் இந்திய பிரிவினை காலத்தில் கராச்சியிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கொல்கத்தாவில் குடியேறியதாகவும் கூறப்படுது. மோகினிமணிக்கும் கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த பி சுப்பிரமணிக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு அனூப்குமார், அஜித்குமார், அனில்குமார் என 3 மகன்கள் பிறந்தனர். இவர்களில் 2வது மகன்தான் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அஜித்குமார் ஆவார். சிறு வயதிலேயே படிப்பில் அதிக ஆர்வம் காட்டாத அஜித் 10ஆம் வகுப்புக்கு பிறகு பள்ளி படிப்பை தொடரவில்லை. இயல்பாகவே இது எந்த பெற்றோருக்கும் கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் மகனின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டாலும்
குடும்பம் அவரை கட்டாயப்படுத்தாமல் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற பாதையை தேர்வு செய்ய அனுமதித்ததாக கூறப்படுகிறது. மெக்கானிக் வேலை, ஆடை ஏற்றுமதி நிறுவனம், வியாபாரம், மாடலிங் என வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து சென்ற அஜித்தின் ஒவ்வொரு முயற்சியையும் அவரது குடும்பம் அமைதியாக ஆதரித்திருந்தது. மாடலிங் துறையில் இருந்தபோது ஒரு விளம்பரத்தில் நடித்த அஜித்தை ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் கவனித்து அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையிற மாதிரி காரணமாக இருந்தது. அதன் பிறகுதான் சினிமா உலகிற்குள் நுழைந்தார். இன்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக அஜித் வளர்ந்திருந்தாலும் அவரது ஆரம்பகால போராட்டங்களில் குடும்பத்தின் ஆதரவு மிகப்பெரிய பங்கு வகித்ததாக நெருங்கிய வட்டாரங்கள் இந்த தாயாருடைய மறைவுக்கு பின்னாடி நிறைய பதிவிட்டு வராங்க. அஜித் தனது பெற்றோர்கள் பற்றி பொதுவாக அதிகம் பேசியதில்லை. ஆனால் அவர் பேசிய சில அரிய தருணங்களில் பெற்றோர் மீது வைத்திருந்த பாசம் வெளிப்பட்டது. வலிமை திரைப்படம் வெளியான போது அந்த படத்தை முதலில் தனது பெற்றோருக்கு திரையிட்டு காட்ட வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்ததாக தாள்கள் கசிந்திருந்தது. இந்த சம்பவம் அப்போது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அதே போல கடந்த 2023ஆம் ஆண்டு அஜித்தின் தந்தை P. சுப்பிரமணியம் காலமானார். தற்போது இன்று தாயார் மோகினிமணியும் மறைந்துள்ள நிலையில் 3 ஆண்டுகளுக்குள் பெற்றோர்களை இழந்துள்ள அஜித் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு ரசிகர்கள் இப்போ வரைக்கும் ஆறுதல் தெரிவித்து வராங்க. திரையில் ஆக்ஷன் ஹீரோவாக கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் வாழக்கூடிய அஜித்தின் வெற்றி பயணத்திற்கு பின்னால் வெளிச்சத்திற்கு வராமல் இருந்த அமைதியான சக்திகளில் முக்கியமானவர் மோகினிமணி அவருடைய தாயாராவார். இன்று அவர் இல்லை என்றாலும் அவருடைய வளர்ப்போ ஆதரவோ அஜித்தின் வாழ்க்கை வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத அத்தியாயமாகவே இருக்கும் என்பது ஒரு பெரிய குற்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. ஸோ இந்த தாயாருடைய இந்த ஒரு பாச போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இறைவன்கிட்ட செல்லணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாம் பிரார்த்தனை பண்ணும்போது இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கிய பிரமுகர்கள்லாம் அஜித்துடைய வீட்டுக்கு டைரெக்டாக வந்ததாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ அப்படி யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து இன்னும் நிறைய நியூஸ்கள்லாம் வரும். அதையெல்லாமே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஒரு நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அஜித்துடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாயாருடைய இந்த ஒரு முக்கியமான தருணங்களை அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த முக்கியமான நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.